வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு குடும்ப ஓய்வூதியம் வாங்குறதுக்கு கருவூலங்கள எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷன் குடுக்குறது? அந்த அப்ளிகேஷன் அந்த ஃபார்மட் எங்கேருந்து நம்ம டவுன்லோட் பண்றது? அத எப்படி ஃபில் பண்றது? அது கூட என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும்? அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். முதல்ல இந்த அப்ளிகேஷன் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசுல பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்று மாநில கணக்காயர் மூலியமாக ஓய்வூதியம் வரப்பெற்று சிவில் ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஸ்பவுஸ் மனைவியோ கணவனோ குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்காக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சம்பந்தப்பட்ட கருவூலங்களில் சமர்ப்பிக்கணும். அது என்ன சிவில் ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் ஓய்வூதியங்கிறது பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றவங்க வாங்குற அந்த ஓய்வூதியத்துக்கு பேர் சிவில் ஓய்வூதியம். அந்த சிவில் ஓய்வூதியம் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஸ்பவுஸ் மனைவியோ அல்லது கணவனோ ஓய்வூதியம் வாங்கினாங்கன்னா அதுக்கு பேர் குடும்ப ஓய்வூதியம். சரிங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிவில் ஓய்வூதியர் இறந்துட்டாங்க. அவங்களுடைய ஸ்பவுஸ் மனைவியோ கணவரோ எப்படி குடும்ப ஓய்வூதியத்திற்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்க, இதுக்கான அப்ளிகேஷன் நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான அப்ளிகேஷன் இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கேன் லிங்க்கு. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் சர்வீஸ் பென்ஷன் இன்டு ஃபேமிலி பென்ஷன் பை த ட்ரெஸரி அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம கொடுக்கணும். இது 2 காப்பியாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் 2 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே நம்ம மேனுவலாக ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரிஜினலாக தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது உங்கள் வீட்டுக்காரரோ அல்லது மனைவியோட சிவில் ஓய்வூதிய பென்ஷன் புத்தகம் இருக்குது பாருங்கள், அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த புத்தகத்தில் ஜாயின்ட் பிபிஓன்னு போட்டிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃபேமிலி கன்வர்ஷன் ட்ரெஸரி மூலியமாக பண்ணி வாங்க முடியும். இல்லை அதில் சிங்கிள் பிபிஓ அப்படின்னு போட்டிருந்ததுன்னா நீங்கள் ட்ரெஸரி மூலியமாக ஃபேமிலி கன்வர்ஷன் பண்ணி ஃபேமிலி பென்ஷன் வாங்க முடியாது. அதுக்கு வேற ஒரு வழிமுறை இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஜாயின்ட் பிபிஓன்னு இருக்குது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஜாயின்ட் பிபிஓன்னு போட்டிருந்தாங்கன்னா அதில் உங்களுடைய ஸ்பௌஸோட நேம் இருக்கும். கணவனோ மனைவியோ உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கும். அந்த நேம் தான் அதில் இருக்கிற மாதிரியே இந்த அப்ளிகேஷனில் நேம் ஆஃப் த ஃபேமிலி பென்ஷனர் அப்படின்னு இருக்கிற அந்த இடத்துல நம்ம எழுதணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நம்பர் பிபிஓ நம்பர்னு இருக்குது பாருங்கள். இதுவுமே அந்த பென்ஷன் புக்கில் இருக்கிற பிபிஓ நம்பர் சிஆர் இப்படின்னு போட்டு கண்டினியூஸாக ஆரம்பிக்கணும். நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி அந்த பிபிஓ நம்பரை கரெக்டாக அதில் எழுதிருங்க. அடுத்து நேம் ஆஃப் த டிசீஸ்டு பென்ஷனர். இது யார் இறந்துட்டாங்களோ, அது சிவில் பென்ஷனர் இறந்துட்டாங்கல்ல, அவங்களுடைய பேரை நம்ம இங்கே எழுதணும். அடுத்தது அப்ளிகன்ஸ் ரிலேஷன்ஷிப் டு த டிசீஸ்டு பென்ஷனர் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல அவங்க என்ன உறவு முறை, கணவனா மனைவியா அப்படிங்கிறது எழுதணும். இல்லைனா ஸ்பௌஸ்ன்னு போட்டுருங்க. அடுத்தது டேட் ஆஃப் டெத் ஆஃப் த பென்ஷனர் அப்படிங்கிற இடத்துல சிவில் பென்ஷனர் இறந்தாங்கல்ல, அவங்களுடைய இறந்த தேதியை நம்ம இங்கே எழுதணும். அதுக்கு அடுத்தது நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆர் ஆஃபீஸ் அண்ட் பிளேஸ் இன் விச் த பென்ஷனர் லாஸ்ட் சர்வ்டு. இவங்க கடைசியாக வேலை பணிபுரிஞ்சாங்கல்ல, அந்த ஆஃபீஸோட நேமையும் டிபார்ட்மெண்ட்டையும் ஊரையும் எழுதணும். இதில் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்காங்க, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆலத்தூர். இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக அந்த இடத்துல எழுதணும். அடுத்தது நேம் ஆஃப் த பென்ஷன் டிஸ்பர்சிங் அத்தாரிட்டி அப்படின்னு இருக்கு பாருங்க. அதில் அவங்க சிவில் பென்ஷன் வாங்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த ட்ரெஸரியோட பேர் எழுதணும். சப் ட்ரெஸரியாக இருந்ததுன்னா சப் ட்ரெஸரின்னு போடுங்க. டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஸரியாக இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஸரின்னு போட்டு அந்த ஊர் பேரை அங்கே எழுதுங்க. அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் ரோல் ஆஃப் த அப்ளிகண்ட். அதில் ஸ்பெசிஃபின் சிக்னேச்சர்னு இருக்கு பாருங்கள். அதில் அப்ளிகண்ட்டோட ஸ்பெசிஃபின் சிக்னேச்சர் 1, 2, 3 அந்த 3 இடத்துலையும் அவங்க கையெழுத்து போடணும். அவங்களுக்கு கையெழுத்து போட தெரியலனா தம்ப் இம்ப்ரெஷன், அதை நம்ம அந்த இடத்துல 3 இடத்துலையும் வைக்கணும். அடுத்தது டேட் ஆஃப் பர்த். இது அந்த அப்ளிகண்ட் இருக்காங்களே, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக எழுதணும். ஆதார் நம்பர், இதுவுமே அப்ளிகண்ட்டோட ஆதார் நம்பர் கண்டினியூஸாக எழுதணும். அடுத்து பேன் கார்டு நம்பர் இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் இந்த இடத்துல எழுதிடுங்க. அடுத்தது ஆர் யூ இன் ரெசிப்ட் ஆஃப் எனி அதர் பென்ஷன் ஆர் எம்ப்ளாயி இன் கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ அரசாங்கத்தில் பணிபுரிஞ்சிட்ருக்கலாம், அல்லது நீங்களுமே ஒரு சிவில் ஓய்வூதியராக நீங்களும் அரசில் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்று ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கலாம். இதில் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நீங்கள் எஸ் கொடுங்க. நான் பணியும் புரியவும் இல்லை, பென்ஷனும் வாங்கிட்டு இருக்கல அப்படின்னா நோ கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா கீழே இருக்கிற டீட்டெயிலை நம்ம ஃபில் பண்ணணும். எம்ப்ளாயாக இருந்தாங்கன்னா எந்த
டெஸ்டினேஷனில் நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கீங்க, அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்களா, டீச்சராக இருக்கீங்களா, என்ன டீட்டெயிலாக டெஸ்டினேஷன் என்னங்கிறத நீங்கள் போடணும். அதேமாரி நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலுமே நம்ம இங்கே எழுதணும். இன்கேஸ் பென்ஷனராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு பிபிஓ நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பிபிஓ நம்பர் இங்கே எழுதணும். நேம் ஆஃப் த ட்ரெஸரி, அவங்க எந்த ட்ரெஸரியில் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம இங்கே நோட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பேங்க் டீட்டெயில்ஸ் டு விச் ஃபேமிலி பென்ஷன் இஸ் டு பி கிரெடிட்டட். இப்போ ஃபேமிலி பென்ஷன் வந்து எந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணுங்கிறத டீட்டெயிலாக நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம். இது யாரோட அக்கௌண்ட் நம்பர்னா அப்ளிகண்ட், அதாவது ஃபேமிலி பென்ஷன் வாங்குறதுக்காக அப்ளை பண்ணுறாங்கல்ல, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல நம்ம எழுதணும். அடுத்தது ஐஎஃப்எஸ்சி கோடு, அந்த பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு அந்த பென்ஷன் பேங்க் பாஸ்புக்லேயே இருக்கும், அதை இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் த பேங்க்கு அண்டு பிரான்ச்சு, அது ரெண்டையுமே இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் அட்ரஸ் ஆஃப் த ஃபேமிலி பென்ஷனர் வித் பின்கோடு, பர்மனெண்ட்டாக இருக்கீங்கல்ல அந்த அட்ரஸை வந்து இந்த இடத்துல நோட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது மொபைல் நம்பர் ஆஃப் த ஃபேமிலி பென்ஷனர், ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாங்களா அவங்களோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. இன்னொரு நம்பர் யாராவது ரிலேஷன் பிள்ளைகளோட நம்பரோ அல்லது வேறு யாரோ நம்பர் இருந்தால் அல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர் இருந்ததுன்னா அதையுமே இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. இமெயில் ஐடி இருந்ததுன்னா நோட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. அடுத்தது வந்து டெக்ளரேஷன். இந்த டெக்ளரேஷனில் வந்து நீங்கள் இதெல்லாமே போட்டு கையெழுத்து கீழே போட்டுற வேண்டியதான். டேட்டு எந்த டேட்டுங்கிறத டேட்டு ஸ்டேஷன் போட்டுட்டு நீங்கள் கையெழுத்து போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு கெசட் ஆஃபீஸர்ஸ், ஏஆர்பி ஆஃபீஸர்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அட்டஸ்டேஷன் பண்ணணும். அவங்களுடைய நேமை இங்கே எழுதி, அவங்களோட டெஸ்டினேஷன் என்னங்கிறத இந்த இடத்துல எழுதி, அவங்களுடைய ஆஃபீஸ் சீல் இந்த இடத்துல வச்சு அது மேலே அவங்க கையெழுத்து போடணும். இது தாங்க இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் இன்னொன்று விட்டேன். இந்த ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வந்து அப்ளிகேனோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அது மேலே வந்து இங்கே அட்டஸ்டேட் பண்ணுறாங்க பாருங்கள், அதே ஆஃபீஸர் வந்து இந்த இடத்துலையுமே வந்து அந்த ஃபோட்டோ மேலே சீல் லைட்டாக வச்சு அது மேலே கையெழுத்து போடுவாங்க. சரிங்க. இதுக்கப்புறம் இது கூட என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பென்ஷனர் ஆஃப் பிபிஓ, உங்கள் கையில் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல ஒரிஜினல் பென்ஷன் புக்கு, அந்த புக்கை ஒரிஜினலாக அப்படியே நீங்கள் இதில் அட்டாச் பண்ணுங்க. அடுத்து டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் த பென்ஷனர், இறந்தாங்கல்ல அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் ஒன்று அட்டாச் பண்ணுங்க. அதுவுமே ஒரிஜினலாக தான் இருக்கணும், இதுவுமே ஒரிஜினலாக தான் இருக்கணும். அடுத்து ஏஜ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் ஆஃப் த ஃபேமிலி பென்ஷனர், செல்ஃப் அட்டஸ்டட். அதுக்கு வந்து நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஏதாவது ஒரு 2 டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி ஏஜ் ப்ரூஃப் இருக்கிற 2 அட்டாச் பண்ணிக்கோங்க. அதில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்தது பேங்க் பாஸ்புக், உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் மேலே டீட்டெயில் கொடுத்துருக்கீங்களா அக்கௌண்ட் டீட்டெயில், அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்கிற பேங்க் பாஸ்புக்கோட ஃபோட்டோ காப்பி, ஜெராக்ஸ் காப்பி, அது வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அதுவும் ஒன்று அட்டாச் பண்ணிடுங்க. அடுத்து கீழே பாருங்கள், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார் நான் ரீமேரேஜ் சர்டிஃபிகேட் அண்டு நான் எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். இது ரெண்டுலேயும் வந்து நீங்களே எழுதினா போதும், இதில் யார்ட்டையும் கையெழுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து இது மாதிரி நான் வந்து என்னோட கணவர் வந்து இந்த தேதியில் இறந்துட்டார், இவர் இறந்ததுக்கப்புறமா இது நாள் வரைக்கும் நான் மறுமணம் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு போட்டு நீங்களே கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா போதும். இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தாங்க. நீங்கள் சொல்லலாம், நான் வந்து எனக்கு 60 வயசு ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்ப்பா, இதெல்லாம் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷனாக கேட்குறீங்களே இப்போ அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கலாம் உங்களுக்கு. இது கவர்மெண்டோட நாம்ஸு, ஜஸ்ட் நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன்னா இங்கே கொடுக்கலாம். அதேமாதிரி நான் எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து வேறு எங்கேயுமே வேலை பார்க்கல அப்படின்னா, நான் எங்கேயும் வேலை பார்க்கல அப்படிங்கிற சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆஃபீஸில் எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலை அந்த இடத்துல நோட் பண்ணி கொடுங்க. அவ்வளோதாங்க. இந்த அப்ளிகேஷன் கூட இது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிவிடுங்க. இது ஒரு செட்டு. இதே மாதிரி இன்னொரு அப்ளிகேஷன், இதே அப்ளிகேஷன் இன்னொரு தடவை ஃபில் பண்ணி அதுலேயும் இதேமாரி அட்டாச் பண்ணுங்கள். அதில் இதெல்லாம் ஒரிஜினல் வைக்க முடியாதுன்னா, ஏன்னா பென்ஷன் புக் ஒன்று தான் ஒரிஜினல் இருக்கும். இன்னொரு அப்ளிகேஷனில் வைக்கிறப்போ அதோட ஃபஸ்ட்டு 2 பேஜ் மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே நம்ம ஜெராக்ஸ் தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ வந்து இன்னொரு செட்டில் வந்து மற்ற எல்லாமே ஜெராக்ஸாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாங்க. இந்த 2 அப்ளிகேஷனோடையும் சேர்த்து நம்ம சம்மந்தப்பட்ட ட்ரெஸரியில் நம்ம சமர்ப்பிச்சோன்னா அவங்க வந்து இந்த அப்ளிகேஷனை வச்சு ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்மளை ஒரு நாள் நேரில் கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம போயிட்டு மஸ்டரிங் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்லாம் கையெழுத்து போட்டுட்டு பென்ஷன் சேங்ஷன் ஆகி நம்ம வாங்கிக்கலாங்க. அந்த மாதத்துலேருந்து நீங்கள் எப்போ அப்ளிகேஷன் கொடுத்தாலுமே அவங்க இறந்த தேதியிலேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் சேங்ஷனாக பண்ணுறாங்க பாருங்கள் ஃபேமிலி பென்ஷன், அது வரைக்கும் உள்ள நாளுக்கு அரியராக உங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக அந்தந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் வர ஆரம்பிச்சிருங்க. இதில் எல்டிஏன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னங்க எல்டிஏனா லைஃப் டைம் அரியர். அது எப்படி கொடுப்பாங்கன்னா, அவங்க வந்து இறந்தது வந்து ஒரு 14ஆம் தேதி இவங்க இறந்துருக்காங்க, இந்த ராஜா அப்படிங்கிறவர். ஸோ வந்து இவருக்கு இந்த 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குது பாருங்கள், அந்த நாளுக்குரிய பென்ஷனை வந்து அவருடைய பென்ஷன், அவர் உயிரோடு இருந்ததுக்காக கொடுக்க வேண்டிய பென்ஷனை வந்து லைஃப் டைம் அரியராக கொடுத்து கால்குலேட் பண்ணி அதுவுமே உங்களுக்கு நீங்கள் கையெழுத்து போட போகிறீங்க அன்னைக்கு உங்களுக்கு சேங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதாங்க
நம்ம ஃபேமிலி கன்வர்ஷனுக்காக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட கருவூலங்களில் சமர்ப்பிக்கிறதுக்கான தெளிவான வழிமுறைங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் கூடிய சீக்கிரமே சரிங்க. இதுக்கப்புறம் இதில் 50,000 ரூபா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க. அதாவது ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று தருவாங்க. அது சிவில் பென்ஷனர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலிக்கு 50,000 ரூபா சேங்ஷன் பண்ணி தருவாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, அதில் என்னென்ன அட்டாச் பண்ணணும், அதை எப்படி சமர்ப்பிக்கணும் சம்மந்தப்பட்ட ட்ரெஸரியில் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.